ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் 18 படி வாங்கிட்டோம். நம்ம இந்த விழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எங்கே எடுத்தோம், எவ்வளோ, இது கூட நம்ம என்னென்ன பண்ணோம், ஓகேங்களா, A to Z பார்க்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து சேலம் முத்துநாயக்கம்பட்டிக்கு பார்த்தீங்கன்னா 18 படி ஆர்டர் கொடுக்க நம்ம கிளம்பிட்டோம். ட்ராவல்ஸில் கிளம்பிட்டோம். ஏன்னா கோயில் சீட் நடத்திருந்தாங்க, அதில் வந்த காசுலாம் நம்ம எடுத்தோம். ஐயப்பன் படி மட்டும் பார்க்கலாம் தான் போனோம். பட் அங்கே படி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு 40,000 ஆகும்னாங்க. சரின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு நம்ம சிலை பார்க்க போயிட்டோம். சிலை பட் அப்போ அமௌண்ட்டு செட் ஆகலை. ஒரு வழியாக நம்ம போயிட்டு ரிட்டன் வந்து படியை எடுத்துகிட்டு போகும்போது மறுபடியும் அகெயின் போனோம். சாமி சிலை நம்ம எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சாமி சிலை பார்த்தீங்கன்னா ஃபைனல் 60,000 60,000 ஃபைனல் பண்ணாங்க. ரெண்டும் ஒரே சமயத்தில் அமைஞ்சிருச்சு. கரெக்டாக மலைக்கு போகிறோன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வரப்போகுது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். A to Z பார்க்கலாம். சிலை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தெரிஞ்சுருக்காங்க. இதோட அட்ரஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதனா வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். இல்லை அது ஒரு தனியாக ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டு வரேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஓவரால் படி பார்த்தீங்கன்னா 45,000. ஏன்னா சைஸ் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு எக்ஸஸ் ஆகிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா A to Z இதில் பேசியிருப்பாங்க, நீங்களே கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துநாயக்கம்பட்டியில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கிது. அது பெரிய இது தான், ஒரே இடத்துல கிடைக்கிது. அதுவும் பார்த்திங்கன்னா தரமாக கிடைக்கிது. மற்ற இடத்துல குவாலிட்டி கம்மியாக இருக்கும், இங்கே கொஞ்சம் குவாலிட்டிக்கு காசுக்கான குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்துட்டோம். A to Z பாருங்கள். ஃபைனல் நம்ம எப்படி ட்ராவல்ஸில் எடுத்துகிட்டு போகிறேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகேங்களா, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருப்தியாக கொடுங்க, சொல்லி கொடுங்க. நீங்கள் எதுவும் குறைக்க வேணாம். நான் சொல்கிறது என்னன்னா சரியாக தான் சொல்லியிருக்கிறோம். அந்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதிகமாக குறைக்க மாட்டேன். சொல்லிட்டு கொடுத்தா நான் வாங்கிக்கிறது எப்பவுமே பண்ணலாம். போறதான் வாங்கி நம்ம பண்ணிக்கலாம். கோயிலேருந்து அப்படியே எடுத்து வந்துருக்காரு. இப்போ இந்த அளவு ஸ்பேஸ் அப்படி இல்லைனாக்கா வேக்சியம் செட்டு எல்லாம் சரியாக போகுது. ரஜா கம்பெனி ரஜா அளவு எடுத்து தானே நினைக்கிறேன். சரி, அப்படி கூட தான் கிட்ட மறுபடியும் போனீங்க. யாரும் அளவு எடுத்து ஒரு டவுட்டுக்கு சொல்லணும்னு நினச்சி ஞாபகம் வச்சு இந்த கணக்கு வந்துடும். நம்ம 8 மணிக்கு வந்துட்டு இந்த கணக்கு வைக்கும்போது எங்களையே அது மைண்டு 400 கணக்கு போட்டு அது கணக்கு எத்தனை மணிக்கு இருந்தாலும் இது பெருசு கண்ணாலும் கொஞ்சம் எப்பனாலே அவர் பெருமாள் போயிடலாம். இங்கே தானே நிற்கிறோம். அப்பதான் இங்கே வந்தாரு. என்ன சொன்ன போன் பேச சொன்ன
உங்களோட இது ஒன்று என்னன்னா நடுவில் ஒன்று போட்டு போட்டு எல்லாம் ஆனந்தத்தை ஆனந்தம் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கையில வாங்கிக்குவோம் அமௌண்ட் எது இதுல வந்து ஆரம்பிச்சுக்கிறீங்க காணி. சரி பூஜை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அதை வச்சு தான் சரணமையப்பா 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 இது புடிச்சுக்க ஒரே ஒரு வார்த்தையில் தான் புரிஞ்சாங்க. 72 + 18 4 ஒரு பக்கம் அப்படியே சேர்ந்துருச்சு. விஷயமும் அதுதான். கரெக்டா தான் இருக்கும். நீங்க சொல்றது அப்படியே ஒண்ணா வாங்கி ஒண்ணா எண்ணிக்கிறோம். வேற ஒண்ணும் போன் நீங்க பேசுறீங்க. ஆமா அவர் சொல்லிட்டாரு, நீங்க சொன்னதெல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு. போன்ல கரெக்டா அப்படி நேர்ல உங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு எனக்கு வந்து நாங்க சந்தோஷம் வர மாதிரி நீங்க கொடுங்க. அதாவது எப்படின்னா ஒன்னே ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் நான் கணக்கு போடும்போது யாரோட கம்மியாக படித்து கணக்கு போட்டேன். அது ஓப்பனாக நடந்தது. நான் அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல முடியல. இல்லை ஓகே. அது உங்களோட கூட்டத்தை அன்னைக்கு பார்த்தோன்னே ஒரு மிரட்சி. வீடியோ இருக்கட்டும்.
எடுத்துருங்க மாலை எடுத்துருங்க மாலை எடுத்துட்டு இப்படி கிராஸா பிடிங்க மந்த்லி உள்ள 2 பேர் உள்ள 1 போய் அவ்வளோதான், யாரும் போக முடியாது பகவான். பார்த்துட்டாடி கேம்ப தலையிலேருந்து உச்சி வரைக்கும் அலங்காரம் பண்ணி அப்படி தூங்கி நிலத்துல இருந்து கீழே கை வைக்கிறீங்களா அதுல இருந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா படி மட்டும் சிலை நம்ம எடுத்துட்டோம். நம்ம படி மட்டும் தான் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் கைஸ். பட் பார்த்தீங்கன்னா சிலை அமைஞ்சிடுச்சு. நம்ம ரேட்டுக்கு கொஞ்சம் கூடி வந்ததுனால நாமளும் வாங்கிட்டோம். ஒரே ஒரு தான் கூடி வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, படி வாங்கணும், படியோடு சேர்த்து சிலை வாங்கியாச்சு. நம்ம ஊரில் கும்பாபிஷேகம் இருந்துச்சு, அதுக்கான அம்மனுக்கு பின்னாடி வைக்கிறதுக்கு அந்த செம்பு தகடுன்னு வாங்க, அது பேர் தெரியல. பட் ஆனால் அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 வாங்கிட்டோம் நாங்கள். எல்லாமே கைக்கூடி வந்துச்சு. இங்கேயே வாங்கிட்டு ஒரே இதில் எடுத்துகிட்டு போயிட்டோம். பார்க்குறேன் இல்லைங்களா, சிலைக்கு நம்ம அமௌண்ட்டு கொடுத்துட்டு நம்ம சிலையை வாங்குகிறோம். உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா. சிலை பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60,000, 60,000. ஓகேங்களா காய்ஸ். பட் இந்த ரேட்டுக்கு வராதுன்னு சொன்னாங்க. நாங்கள் பேசி ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வாங்கினோம். ஓகேங்களா. அதே மாதிரி அதை முடிச்சுட்டு அம்மனுக்கு பின்னாடி வைக்கிற இதுவும் சேர்த்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம். இதெல்லாம் சேர்த்து ஒரே வழியாக ட்ராவல்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். தனித்தனியாக வாங்கியிருந்தாலும் நமக்கு இதுதான் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூரை கம்பேர் பண்ணும்போது எங்கள் ரேட்டு பெட்டர், டிசைனும் நல்லா இருந்துச்சு, திருப்தியாகவும் இருந்துச்சு. எல்லாமே ஒரே இடத்துல அமைச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல்ஸ்லேயே வச்சு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் காய்ஸ். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு எதனா வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். பை பாய், see you.